இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் 4 காலம் இருக்குது, 5 ரோ இருக்குது. நம்பர் 2 ஒன்று இருக்கு இல்லையா மேலுக்கு, அப்போ மொத்தமாக 5 ரோஸ் இருக்குது. 4 காலம்ஸ் இருக்குது, 5 ரோஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு 5 ரோஸ் தேவை. 5 ரோஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஹெடர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் ஹெடர் இருக்குது, அதான் ஹெடிங் இருக்குது, எல்லாமே தடித்தெழுத்தில் இருக்குது. அப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் வாரதில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெடர் 4 எங்களுக்கு தேவை. இப்போ மொத்தமாக ரோஸ் பார்த்தீங்கன்னா 5 செட் ஆஃப் ரோஸ் தேவை. அதில் ஃபர்ஸ்ட் ரோஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் 4 டேபிள் ஹெடர் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் டேட்டா கொடுக்கணும். அதுக்கடுத்து அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 3வது ரோவில் அங்கேயும் 4 டேட்டாஸ் இருக்குது. அப்படியே 5வது 4 டேட்டாஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோவிலையும் நாங்கள் 4 டேட்டாஸ் கொடுக்கணும். இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாடிக்கு நாங்கள் டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த டேபிளில் ஸ்டைல் கொடுக்குறோம், ஸ்டைல் ஆட்டிடியூட். அங்கே பார்டர் கொடுக்குறோம், சாலிட்னு சொல்லி கொடுத்து 1pxல நாங்கள் பார்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறமாக ஒரு கலர் உண்டு கொடுக்கணும். அதாவது அந்த பார்டருக்குண்டு ஒரு கலர் உண்டு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் என்ன கலர் இருந்தாலும் கொடுக்கலாம். அடுத்து எங்களுக்கு 4 டேபிள் ஹெடர் தேவை, அதை நான் கொடுக்குறேன். டேபிள் ஸ்டைல் ஆட்டிடியூட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையே நான் காப்பி பண்ணி இங்கே டேபிள் ஹெடருக்கு கொடுக்குறேன். அதே போன்று அந்த டேபிள், அதாவது அந்த ஸ்டைல் ஆட்டிடியூட்டையே திரும்பவும் காப்பி பண்ணி நான் இங்கே கொடுக்க போகின்ற டேபிள் டேட்டாஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் எங்களுக்கு டேபிள் ஹெடர் இருக்குது. அப்போ டேபிள் ஹெடரில் நான் அந்த ஸ்டைலை அப்படியே ஸ்டைல் ஆட்டிடியூட்டை டேபிளுக்கு கொடுத்த அந்த ஸ்டைல் ஆட்டிடியூட்டை காப்பி பண்ணி அப்படியே 4 டேபிள் ஹெடருக்கும் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் வர டேபிள் ஹெடரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நம்பர், அடுத்தது ஃபுல் நேம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன், ஃபோர்த் சேலரி. அப்போ அந்த 4 ஹெடரையும் கொடுத்துருக்குறேன். அடுத்த செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 4 டேட்டாஸ் இருக்குது. அங்கே மேலுக்கு இருக்கிறது ஹெடிங், அடுத்தது டேட்டாஸ். செகண்ட் ரோவிலையும் 4 ஹெடர் டேட்டாஸ் கொடுக்குறேன். அதே ஸ்டைல் ஆட்டிடியூட்டை தான் எல்லாத்துக்கும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். தேர்ட் ரோவிலையும் பார்த்தீங்கன்னா 4 டேட்டாஸ் இருக்குது. ஃபோர்த் ரோஸ்லேயும் எல்லாம், ஃபோர்த் ஃபிஃப்த் ரோஸ்லேயும் அதையே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த டேட்டாஸில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் மாறும், எல்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பிசியில் பார்க்கலாம்.
இந்த டேபிளை பாருங்கள், அதே டேட்டாஸ் தான் கொடுத்துருக்கின்றோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்டா, டேபிள் பார்டரில் பார்த்தீங்கன்னா பேடிங் கொடுத்துருக்கின்றோம். செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கின்றோம். அது மட்டும் நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கின்றோம். ஸ்டைல் அட்ரிபியூட் முதல் கொடுத்து செய்திருந்தாங்க. இப்போ அதில் இந்த ஸ்டைல் அட்ரிபியூட்டை எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கின்றோம் என்றால் டேபிள் பார்டர், செல் பேடிங், செல் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த டேபிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். பாருங்கள் எப்படி செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் நாங்கள் டேபிள் ஹெடருக்கு ஸ்டைல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருந்தோம் நாங்கள். ஆனால் இங்கே அதாவது ஃபர்ஸ்ட் டேபிளில் நாங்கள் அந்த மாதிரி செய்திருந்தோம் நாங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் வர டேபிள் ஹெடருக்கு 4 டேபிள் ஹெடர் வந்தது. அதுக்கு நாங்கள் ஸ்டைல் அதாவது போர்டருக்கு என்ன கொடுத்தோமோ அதையே நாங்கள் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே தனியாக டேபிள் ஹெடர் என்று வருகிறது. அதே நேரம் அந்த ஹெடரில் என்ன இருக்குது, ஹெடிங்கில் என்ன இருக்கோ அதை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அங்கே சேர்த்த மாதிரி இங்கே எதுவுமே நாங்கள் சேர்க்கவில்லை. அதே போன்று தான் டேபிள் அதாவது ஒவ்வொரு ரோலையும் வருகின்ற டேட்டாஸ், டேபிள் டேட்டாஸுக்கும் நாங்கள் ஸ்டைல் எதுவுமே நாங்கள் கொடுக்கவில்லை. டேட்டாஸை அப்படியே நாங்கள் இங்கே கொடுத்துருக்கின்றோம். வேறு எதுவும் நாங்கள் இங்கே சேர்க்கவில்லை. இங்கே சேர்த்தது டேபிள் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி பார்டர், செல் பேடிங், செல் ஸ்பேஸிங், பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். அதில் நாங்கள் கொடுத்தது டேபிளில் ஸ்டைல் அட்ரிபியூட் கொடுத்துருந்தோம். இப்போ அதை எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கின்றோம், டேபிள் பார்டர்ன்னு சொல்லி 2 கொடுக்குறோம். செல் பேடிங்னு சொல்லி 10 px அளவு கொடுக்கின்றோம். செல் ஸ்பேஸிங்குக்கு 5 px என்று கொடுக்கின்றோம். டேபிளுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறோம், அதாவது பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்கின்றோம். இந்த மாதிரி கொடுத்த பின்பு பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் இந்த மாதிரி வரும்.